வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா தூங்காம எழுந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இனியாவுக்குமே தூக்கம் வரல. அதனால பாக்கியாவை பாக்குறதுக்காக போறாங்க. பாக்கியா மடியில போய் படுத்துக்கிறாங்க. என்ன இனியா, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. தூக்கம் வரவே இல்லைம்மா அப்படின்னு சொல்றாங்க இனியா. நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது இனியா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, போய் தூங்குமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நீயும் எதை பத்தியும் கவலைப்படாதம்மா, இந்த வீடு உனக்கு டார்ச்சரா இருக்குதுன்னு எங்களை விட்டுட்டு போயிட மாட்டியே அப்படின்னு கேக்குறாங்க இனியா. அப்படியே நான் எங்க போனாலும் உன்னையும் கூட்டிட்டு போயிடுறேன் சரியா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நாம எதுக்காகமா போகணும், நம்ம எல்லார் கூடயும் சேர்ந்துதாமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இனியா. அவங்களும் வேணா போக சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. சரி இனியா, நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. மறுநாள் காலையில இனியா யாருக்கோ மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், நீ யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. சரணுக்கு தாமா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன், டியூஷன் வரையான்னு கேட்டா நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்றாங்க. எழில் சொல்றாரு, நீ டியூஷன் போக வேண்டியதானே, நான் வேணா கொண்டு வந்து விடட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. டியூஷன் போறதுக்கே தோணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இனியா. அதான் டியூஷன் வரலனாலும் சரி பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்க்கு வரையான்னு சரண் கேட்டாமா அப்படின்னு சொல்றாங்க இனியா. டியூஷனுக்கு போனேன்னா அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசு, இல்ல அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வா, இந்த மாதிரி காஃபி ஷாப்புக்குலாம் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அங்க இருக்கிறப்பையும் அவங்க இதே தான் சொல்லி சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இனியா. அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நீயும் சரணும் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு தெரியும், ஆனா பாக்குறவங்க அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. டியூஷன்ல ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசு, நான் வேணான்னு சொல்லல, ஆனா இந்த மாதிரி காஃபி ஷாப்புக்கெல்லாம் போறதெல்லாம் தப்புமா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. அடுத்ததா பாக்கியா இப்போ கேன்டீன் போறதுக்காக கிளம்பிடுறாங்க. செல்வி இப்போ அவங்க வராங்க. என்னக்கா சீக்கிரமாவே கிளம்பிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. கேன்டீன்ல ஏதோ ஃபங்க்ஷன் ஸ்பெஷலா சமைக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனாலதான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நீ இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கேன்டீனுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியாருமே இப்ப அவங்க வராங்க. என்னத்த உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. அதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சீக்கிரமாவே கிளம்பிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. கேன்டீன்ல வேலை இருக்காத்த, அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. கேன்டீன் முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேல அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியாவோட மாமியார். எதை பத்தியும் கவலைப்படாத பாக்கியா, நாங்க எல்லாரும் உனக்கு தான் சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் எங்கேயுமே போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இந்த வீட்டை விட்டு போறதுக்கான எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்துச்சு, இருந்தாலுமே நான் போகல இல்லத்த அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மாமா என்னோட பசங்க எல்லாரும் இங்கேதானே இருக்கிறீங்க, நான் இங்கேதான் இருப்பேன், நான் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டேன், இனிமே வரப்போற சந்தோஷத்தையே நான் பார்க்கணும்லத்த அப்படின்னு சொல்றாங்க. கோபி வாக்கிங் போயிட்டு வராரு. பாக்கியா எல்லாருக்குமே காஃபி கொடுத்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. ரொம்ப அருமையா இருக்குமா காஃபி, நீ போடுறதாமா காஃபி அப்படின்னு சொல்லி பாக்கியாவோட மாமனார் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஜெனி சொல்றாங்க, ஆன்டி எல்லா சமையலுமே நல்லா பண்ணுவாங்க, ஆனா காஃபி போடுறதுல ஆன்டி அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எப்படிதான் இவ இவ்வளவு வாசனையா காஃபி போடுறாளோ அப்படின்னு நினைக்கிறாரு கோபி. அடுத்ததான் ரூமுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா ராதிகா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்குதே, நான் என்ன பண்றது, இவளை எழுப்பி காஃபி கேட்போமா அப்படின்னு நினைக்கிறாரு. இவ என்ன மூட்ல இருக்கிறானே தெரியல, எந்திரிச்சு என்னை பரண்டி வச்சாலும் வச்சிருவா அப்படின்னு நினைக்கிறாரு. ராதிகா இப்போ எழுந்து பாக்குறாங்க. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. என்ன பிரச்சனை எங்க நடந்தாலும் நீங்க இந்த வாக்கிங் போறது மட்டும் கரெக்டா பண்ணிருவீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. எனக்கு ரொம்ப பிடிச்சதே வாக்கிங் போறதுதான், அது நான் செய்யாம இருப்பேனா அப்படின்னு சொல்றாரு கோபி. என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. கோபி சொல்றாரு, காலையில இருந்து காஃபி குடிக்காம எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது, நம்ம 2 பேருக்கும் நான் காஃபி ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறாரு கோபி. எதுக்கு கோபி, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இப்ப நீ கீழே போனேன்னா அங்க அம்மா இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு கோபி. ஏன் நான் உங்க வீட்டு கிச்சன்ல போய் காஃபி போடக்கூடாதா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. அப்படி சொல்ல வரல ராதிகா அப்படின்னு சொல்றாரு கோபி. நம்ம இங்கதான் இருக்க போறோம்னு முடிவாயி போச்சு, அப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.